பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இந்த தேவனுடைய பக்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இந்த ஒரு அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. நான் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறேனா? நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவினுடையவனாய் நான் நிற்கிறேனா? இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவனுக்குள்ளாக கேட்கப்பட வேண்டிய ஒன்று. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கடந்து வருகிறதான ஒரு அனுபவம். ஏன்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக அறையப்பட்டார் அப்படின்னு சொல்றது ரொம்ப லேசான காரியம். ஆனால் அதை விட நான் சிலுவையில் அடிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். நான் சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவினுடையவனாய் நான் இருக்கிறேன். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு குவாலிட்டி. நான் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லுவது ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் நான் அந்த சிலுவையில் அறையப்பட்டவனாய் நிற்கிறேன். எப்படின்னு பார்க்கும்போது, எனக்கான எல்லாவற்றையும் நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன். இனி நான் பிழைத்திருக்க போவதல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் வர வேண்டிய ஒன்று. ஏனென்றால், இனி நானோ என்னுடைய விருப்பமோ என்னுடைய காரியமோ என்னுடையதுன்னு ஒன்றுமே கிடையாது, எல்லாம் தேவனுக்குரியது. இந்த ஒரு மனப்பான்மை தான் நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அனுபவம் என்பது. நான் எனக்குரியது, எனக்குடையது, என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய வேலை, என்னுடைய காரியம் அப்படிங்கிறத தாண்டி இவைகள் எல்லாமே தேவனுக்குரியது. இது எல்லாமே தேவனுடையது. என் வாழ்க்கை தேவனுடையது. எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறது தேவன். எனக்கு இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கிறது தேவன். எனக்கு இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறது தேவன். இது எல்லாமே தேவனுக்குரியவைகள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள நாம வந்துட்டோம் அப்படின்னா, இதுதான் சிலுவையில் அறையப்படுகிற அனுபவம் என்பது. இன்னைக்கு நம்ம போய்கொண்டிருக்கிற பாதையில ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது, இல்லை ஒரு போராட்டத்தின் மத்தியில் நாம் போகும் பொழுது, நாம என்ன பண்ணிடுறோம்னா, இது என்னுடைய பிரச்சனை, இது என்னுடைய பிள்ளையினுடைய காரியம், இது என்னுடைய காரியம் இல்லை. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்ததான திட்டங்களை போடும் போதும் சரி, நம்முடைய குடும்பத்தின் காரியங்களை பார்க்கும் போதும் நமக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காக என்ன ஒரு வார்த்தை வந்துடும்னா, இது என்னுடைய குடும்பம், இது என்னுடைய வீடு, நான் என்னுடைய விருப்பத்தின்படி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம மாறிடுவோம். இது மாற்றப்பட வேண்டுமானால் நாம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற ஒரு அனுபவத்திற்குள்ளாக வர வேண்டும். இனி நான் அல்ல, இனி நானும் என்னுடைய விருப்பத்துக்கும் இங்கே இடம் கிடையாது. என் தேவனும் என்னுடைய தேவனுடைய சித்தமும் தான் என்னுடைய வாழ்க்கையில் பரிபூரணமாக நிறைவேற்றப்படும். அதற்கு என்னை முழுவதுமாக என்னை பலிபீடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளாக தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விசேஷித்த ஒரு அனுபவம். இன்னைக்கு இந்த அனுபவத்துக்குள்ளதான் தேவன் நம்மை அழைக்கிறார். நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், அதனால இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறதுனால எனக்குள்ளாக கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளாக வெளிப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவினுடைய சுபாவங்களும் கிறிஸ்துவினுடைய விருப்பங்களும் கிறிஸ்துவினுடைய எண்ணங்களும் என்னுடைய வாழ்க்கையில் ரெஃப்ளெக்ட் ஆக வேண்டும். அதற்கு நானும் என்னுடைய விருப்பமும் என்னுடைய சுயமும் எல்லாமே சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். என்னுடைய மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டும். என்னுடைய எண்ணங்கள் யாவும் சிலுவையில் அடிக்கப்பட்டு அப்படிப்பட்ட ஒருவனாக தான் நான் தேவ சமூகத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பது என் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று இதுதான். நீங்கள் இன்னைக்கு சிலுவையில் அறையப்படுகிற அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இனி என்னுடைய விருப்பம், என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம்னு ஒன்றுமே இல்லை, இவைகள் எல்லாம் தேவனுக்குரியது. தேவன் எனக்கு கொடுத்தது எனக்கு சொந்தம் அல்ல, என் தேவனுக்குத்தான் சொந்தம். அவர் என்னை ஆளுகை செய்கிறவர். அதனால என்னுடைய குடும்பம், என்னுடைய காரியம் அப்படின்னு நான் வைக்க மாட்டேன். இது தேவனுடைய குடும்பம், தேவன் எனக்கு கொடுத்தது, தேவன் எனக்கு கொடுத்த வேலை, தேவன் எனக்கு கொடுத்த காரியம்னு சொல்லி முழுவதும் அவருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல,
என்னுடைய விருப்பமோ, என்னுடைய சித்தமோ, என்னுடைய காரியத்தையும் நான் உள்ள கொண்டு வருவதற்கு நான் பிரயாசப்பட போவது கிடையாது. என் தேவனே இனி என்னை ஆளுகை செய்கிறவர், என் தேவனே என்னை பாதுகாக்கிறவர், என் தேவனே எல்லாவற்றிற்கும் எல்லாவுமாய் இருக்கிற தேவன்னு சொல்லி நம்ம ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை தான் தேவன் இந்த நாளிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படி ஒப்புக் கொடுக்கலாமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து இன்னைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் உடைய சமூகத்தில் வந்து எங்களை முழுவதுமாக தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய கரங்களிலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட அனுபவமாக எங்களுக்குள்ளாக எங்களுடைய சுயம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு உமக்குள்ளாக நீர் எங்களுக்கு கொடுத்தவைகள் அனைத்து உமக்கு சொந்தம் என்று சொல்லி உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களில் பிழைத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் முழுவதுமாக எங்களை உடைய பலிபீடத்துக்கு நேராக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. தடைகளை உடைத்து சூழ்நிலைகளை மாற்றி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.